ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس حب لطول البقاء فيها وللموت فيهم دبيب وللدهر شد على أهله فبين مشت ونبل مصيب. ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس حب لطول البقاء فيها وللموت فيهم دبيب وللدهر شد على أهله فبين مشت ونبل مصيب. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளை சிறந்தது வல்லவன் ரஹ்மானி வார்த்தை என்றும் நடைமுறைகளை சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் விதஅத்துகள். எல்லா விதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக சொற்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவருடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இறக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அல்லாஹ் அவனாக இறக்கப்பட்டு தருகின்ற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காதுதாழ்த்தி கேட்டு சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்படக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையை அமல்படுத்தி நாங்கள் வாழ்க்கையை அமல்படுத்தக்கூடிய செய்திகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு வணக்கங்களின் ஊடாக சமூக உருவாக்கம் என்னொரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமகாலத்தை பொறுத்தவரையில், இன்றைய முஸ்லிம்களுடைய நிலையை பொறுத்தவரையில் அந்த தலைப்பை விட சமகால பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை எடுத்து சொன்னால் முஸ்லிம் சமூகத்துக்கு மிகவும் பொருத்தமானதாக, இந்த காலத்துக்கு தேவையானதாக இருக்கும் என்ற அடிப்படையில் சமகால பிரச்சனைகளில் முஸ்லிம் சமூகத்துடைய நிலை எப்படி இருக்கிறது
சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைக்கு முஸ்லிம்களை எதிர்நோக்கி வந்திருக்கிற இந்த பிரச்சனையை பார்க்கிற பொழுது ஒரு சாரார் பயந்தவர்களாக, பீதியுடையவர்களாக முஸ்லிம்களுக்கு என்ன நடக்கப் போகிறது, எதிர்காலத்தில் முஸ்லிம்களுடைய நிலை இந்த இலங்கையில் என்ன ஆகப் போகிறது என்ற கேள்விக்குறியோடு, ஒரு அச்சத்தோடு அவர்களுடைய நிலை அப்படியே தொடர்ந்து கொண்டு போகிறது. சமீப காலத்தில் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் முஸ்லிம்களுக்கு இருந்த ஹலால் சர்டிபிகேட் என்ற விவகாரம் முஸ்லிம்களின் தலைமையினால் விட்டுக் கொடுக்கப்படுகின்ற ஒரு நிலையை பார்த்து இன்னொரு சாராருடைய நிலை என்ன தெரியுமா? முஸ்லிம்களை வழிநடாத்துவதற்கு இருந்த ஒரு அமைப்பு, அந்த உலமாக்களுடைய சபை இந்த விடயத்தில் பின்வாங்கி விட்டதனால் எங்களை வழிநடாத்த யார் இருக்கிறார்? அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள், உலமாக்களும் ஏதோ பின்வாங்கி விட்டார்கள். இதற்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளில் எங்களை வழிநடாத்த யார் இருக்கிறார் என்ற ஒரு கேள்விக்குறியோடு இன்னொரு சாரார் அப்படியே என்ன செய்கிறார்கள்? கேள்வியை சந்தேக கேள்வியோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு நிலை என்ன தெரியுமா? இந்த ஹலால் விவகாரம் அப்படியே விட்டுக் கொடுக்கப்படுகிறது. அடுத்த கட்டம், நாங்கள் அபாயாவுக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாளைய தினம் கண்டியிலே ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஹலாலுக்கு ஏதோ ஜமியத்துல் உலமா என்ற அடிப்படையில், ஹலால் சர்டிபிகேட்டுக்கு உரிமையாளர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பேசினார்கள், குரல் கொடுத்தார்கள். இந்த அபாயாவுடைய விவகாரத்தில் யார் தான் பேச போகிறார் என்ற ஒரு கேள்விக்குறியோடு இன்னொரு சாரார் என்ன செய்கிறார்கள்? ஆச்சரியத்தோடும் பயத்தோடும் இருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துக்கு எதிரான விமர்சனங்கள், இஸ்லாத்துக்கு எதிரான எதிர்ப்புகள், முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் இன்றைக்கு இலங்கையிலே சூடு பிடித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த கட்டத்தில் ஒரு முஸ்லிம் விளங்க வேண்டிய அடிப்படை விடயம் என்ன தெரியுமா? இஸ்லாத்துக்கு எதிரான விமர்சனம், இஸ்லாத்துக்கு எதிரான எதிர்ப்பலைகள் இன்றைக்கு நேற்று உருவாகியதல்ல, இன்றைக்கு நேற்று உருவாகியதல்ல. மாறாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது என்ற நிலையில் மனிதராக வாழ்ந்து கொண்டிருந்தவர் எப்பொழுது நபியாக மாறி மக்களுக்கு முன்னால் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்களோ அன்றைய நிமிடத்திலிருந்து என்ன செய்துவிட்டது? இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சனை, இஸ்லாத்துக்கு எதிரான எதிர்ப்பு, இஸ்லாத்துக்கு எதிரான விமர்சனங்கள் ஆரம்பித்து விட்டன. அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபா மலை குன்றுக்கு மேல் இருந்து கொண்டு மக்களை என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய குடும்பத்தவர்களை பார்த்து நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஷிர்க்கை விட்டுவிடுங்கள் என்ற செய்தியை சொல்கிற பொழுது நபிகளாருடைய பெரிய தந்தை அபூ லஹப் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதரை என்ன செய்கிறார்? தப்பல்லக யா முஹம்மத் அலிஹாலா ஜமாஅத்தனா, முஹம்மதே இதற்காகவா எங்களை அழைத்தாய்? உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று என்ன செய்கிறார்? மண்ணை வாரி வீசுகின்றார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பித்த விமர்சனம், இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பித்த எதிர்ப்பு இன்று வரைக்கும் என்ன இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு இலங்கையிலே சூடு பிடித்திருக்கிற இந்த விமர்சனம் புதிதான ஒன்றல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? வகதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவன் ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின்னி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொரு நபிமாருக்கும், இந்த உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமாருக்கும் ஷைத்தான்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் விரோதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருந்தான். அவர்கள் செய்கிற வேலை என்ன? யூஹி பஅதுஹும் இலா பஅதின் சுஹுருஃபல் கௌலி குரூரா, பொய்யான ஏமாற்றான பேச்சுக்களை ஒருவருக்கொருவர் என்ன செய்து கொள்வார்கள்? பரிமாறிக் கொள்வார்கள். இதனூடாக அந்த நபிமார்களை என்ன செய்வார்கள்? எதிர்ப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் அல் குர்ஆனிலே 6வது அத்தியாயம் 112வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனம் இது மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கின்ற முஸ்லிம்களாகிய எனக்கும் உங்களுக்கும் ஆறுதலை தர வேண்டும். என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? மனிதர்களிலிருந்தும் ஷைத்தான்களிலிருந்தும் நபிமார்களுக்கு விரோதிகள் இருந்தார்கள் என்றால் நானும் நீங்களும் யார்? நானும் நீங்களும் யார்? நபிமார்களுக்கே விரோதிகள் இருந்தார்கள் என்றால், நபிமார்களுடைய பிரச்சாரம் எதிர்க்கப்பட்டது என்றால், நபிமார்களுடைய பிரச்சாரம் விமர்சிக்கப்பட்டது என்று சொன்னால், முஸ்லிம்களாகிய நானும் நீங்களும் எதிர்க்கப்படுவது, விமர்சிக்கப்படுவதொன்றும் பெரிய விஷயம் அல்ல என்பதை முதலாவது என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஆறுதலுக்காக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய
சகோதரர்களே, நபிமார்கள் விமர்சிக்கப்பட்டார்கள் என்றால் இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நாங்கள் ஏன் விமர்சிக்கப்பட வேண்டும் என்றால், நபிமார்களுடைய வருகை அப்படியே தொடர்ந்து வருகிறது. முஹம்மது நபியுடைய வருகையோடு என்ன செய்கிறது? நபிமார்களின் வருகை முற்றுப்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு என்ன செய்யப்படுகிறது? அந்த நபிமார்களுக்கு இருந்த பொறுப்பு முஹம்மது நபியுடைய உம்மத்தாகிய எங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நபி ஒருவர் இன்றைக்கு இருந்தால் என்ன பிரச்சாரத்தை செய்து கொண்டிருப்பாரோ அந்த பிரச்சாரத்துக்கான பொறுப்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த முஸ்லிம்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் விரோதிகள் தாங்க முடியாமல் இஸ்லாத்தை விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது விடயம். உலகத்தில் எப்பொழுது சத்தியம் வந்ததோ அன்றைய தினத்திலிருந்து எதிர்க்கப்படுகிறது என்றால் இன்றைக்கு வருகிற எதிர்ப்பாளர்கள் புதிதல்ல என்பதை முதலாவது நான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த விடயம் என்ன தெரியுமா? இந்த விமர்சனங்கள், இந்த எதிர்ப்புகள் இஸ்லாத்துக்கு லாபமா இஸ்லாத்துக்கு நஷ்டமா என்று யோசித்தால் முஸ்லிம்களுக்கு நஷ்டமாக இருக்கலாம், முஸ்லிம்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மிக பெரும் வெற்றி பாதையிலே செல்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விமர்சனங்கள் இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இரண்டாவது விடயமாக நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன வெற்றி என்று நினைக்கிறீர்கள்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். இஸ்லாத்தின் விரோதிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அல்லாஹ்வுடைய இந்த ஒளியை, இஸ்லாம் என்ற இந்த பிரகாசத்தை வாயினால் ஊதி அணைக்க விரும்புகிறார்கள். வயபல்லாஹு இல்லா யுத்திம்ம நூரஹு வலவ் கரிஹல் காஃபிரூன். காஃபிர்கள் வெறுத்தாலும் இஸ்லாத்தின் விரோதிகள் வெறுத்தாலும் அல்லாஹ் என்ன செய்ய போகிறான்? இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தித்தான் தீரப் போகிறான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனம் இரண்டாவது ஆறுதலை எங்களுக்கு கொண்டு வந்து தர வேண்டும். என்ன ஆறுதல் தெரியுமா? அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? இஸ்லாம் என்ற இந்த ஒளியை விரோதிகள் வாயினால் ஊதி அணைக்க முயற்சி செய்கிறார்கள். அணைக்க முடியுமா? இஸ்லாத்தை அழிக்க முடியுமா? ஒரு நாளும் அழிக்க முடியாது. அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை வளர்த்துக் கொண்டுதான் இருப்பான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சமீபத்திலே ஹலால் விவகாரத்தை வாபஸ் வாங்கிவிட்டு விட்டுக் கொடுப்பு செய்துவிட்டு ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் ரிஷி முஃப்தி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ரேடியோவிலே பேசுகிறார்கள், முஸ்லிம் நிகழ்ச்சியிலே பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர் சொன்ன உண்மையான செய்தி என்ன தெரியுமா? கேட்டவர்களுக்கு தெரியும். ஒரு உண்மையான செய்தியை சொன்னார். என்ன தெரியுமா? என்னதான் சொன்னாலும் இலங்கையில் இருக்கிற நானும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் தௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். தௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எதற்கு தெரியுமா தௌபா? எதற்கு தெரியுமா தௌபா? இதுவரைக்கும் நாங்கள் இஸ்லாத்தை மாற்று மதத்தவர்களுக்கு படித்துக் கொடுக்கவில்லை. இதற்கு நாங்கள் தௌபா செய்ய வேண்டும் என்று அந்த அறிஞர் அவர்கள் அந்த உரையிலே சொல்கிற செய்தியை நாங்கள் கேட்டோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது என்ன உணர்த்துகிறது? இது என்ன உணர்த்துகிறது? இன்றைக்கு இலங்கையிலே இஸ்லாம் கால் பதித்து எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து விட்டது. எந்த அளவுக்கு என்றால் வரலாற்று சான்றுகள் சொல்கிறது, நபித்தோழர்களுடைய காலத்தில் என்ன செய்திருக்கிறது? நபித்தோழர்கள் உயிரோடு இருக்கிற காலத்தில் இலங்கையில் இஸ்லாம் கால் பதித்திருக்கிறது. இவ்வளவு நீண்ட வரலாற்றை கொண்ட முஸ்லிம்கள் இந்த இஸ்லாத்தை சரியாக பிரச்சாரம் செய்திருந்தால், இஸ்லாத்துடைய அடிப்படை செய்திகளை அந்த மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுத்திருந்தால் இந்த எதிர்ப்புகள் வந்திருக்குமா என்ற கேள்வியோடு தான் அவர் சொல்கிறார், நாங்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யவில்லை, இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லவில்லை, அதனால தான் இன்றைக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குது, எனவே நாங்கள் தௌபா செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஒரு விழிப்புணர்வு, இந்த ஒரு விழிப்புணர்வு, சிங்கள மொழியை படிக்க வேண்டும், மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும், குர்ஆன் ஹதீஸுடைய போதனைகளை முஸ்லிம்களோடு நிறுத்திக் கொள்ளாமல் அந்நிய மதத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு வந்திருக்கிறதா இல்லையா? இதுவரைக்கும் இல்லாத ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு வந்திருக்கிறதா இல்லையா? எதனால வந்தது? இந்த விழிப்புணர்வு எதனால வந்தது? இந்த விமர்சனங்கள், இந்த எதிர்ப்புகளுக்கு பின்னால என்ன செய்திருக்கிறது? இந்த ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த எதிர்ப்புகளும் இந்த விமர்சனங்களும் இஸ்லாத்துக்கு வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா? சிந்தனை செய்து பாருங்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே முஸ்லிம்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தது, இஸ்லாத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதை முதலாவது விளங்க வேண்டும். இரண்டாவது விடயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இஸ்லாம் விமர்சிக்கப்படுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக தாறுமாறாக
கொண்டு வந்ததா இல்லையா? அதே போல உங்களுக்கு தெரியும், பெரியோர் எழுத்தாளர் என்ன செய்கிறார்? புத்தகம் வெளியிடுகிறார். அவர் பேர் மறந்துட்டு எனக்கு. என்ன செய்கிறார்? இஸ்லாம் கூறும் சட்டவியல் என்ற ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், பெரிய ஒரு லெக்சரர் என்ன செய்கிறார்? இந்த புக்கை எழுதுகின்றார். மாற்று மத சகோதரர். ஒரு சில தினங்களுக்கு முன்னால் விடிவெளியில் அவர் கொடுத்திருந்த பேட்டியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்கிறது களவெடுத்தால் கையை வெட்ட சொல்கிறது. திருமணம் முடித்துவிட்டு விபச்சாரம் செய்தால் கல்லடித்து கொலை செய்ய சொல்கிறது. திருமணம் முடிக்காமல் விபச்சாரம் செய்தால் 100 கசையடி அடிக்க சொல்கிறது. இந்த சட்டங்கள் எல்லாம் உலகத்துக்கு பொருத்தமானது என்று அவர் என்ன செய்கிறார்? எழுதிவிட்டு அவர் அந்த உரையிலே, அவர் அந்த பேட்டியிலே ஒரு விடயத்தை சொல்கிறார். இந்த பரிசுத்த வேதம் அல்குர்ஆன் தானே, இதை முஸ்லிம்கள் மாத்திரம் வைத்துக் கொண்டார்கள், மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்கவில்லை. அதனால தான் இன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது என்று யாரு சொல்றா சகோதரர்களே? ஒரு மாற்று மத சகோதரர் சொல்கிறார் என்று சொன்னால் இன்னைக்கு யார் இஸ்லாத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சமூகம் இஸ்லாத்தை எதிர்க்கிறது என்று சொன்னால் அதே சமூகத்தை சார்ந்த இன்னும் ஒரு சில மத தலைவர்கள் இஸ்லாம் நல்ல மார்க்கம், நல்லதை போதித்த மார்க்கம் என்று இஸ்லாத்தின் புனிதத்தன்மைகளை அவர்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நடக்குதா இல்லையா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த விமர்சனங்களுக்கு பின்னால், இந்த எதிர்ப்புகளுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியில் ஒன்று தெரியுமா? மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தை பேசுகிறார்கள் என்றால் இது இரண்டாவது வெற்றி. ஒன்று, முஸ்லிம்களுக்கு மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்ற விழிப்புணர்வு. இரண்டாவது என்ன? மாற்று மதத்தவர்களும் இஸ்லாத்தை பேசுகிற ஒரு நிலை வந்திருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உலக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு லாபம் என்ன தெரியுமா? உலகத்தில் அதிகமாக விமர்சிக்கப்படுகிற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். உலகத்தில் அதிகமாக விமர்சிக்கப்படுகிற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இரண்டாவது, உலகத்தில் எந்த பிரச்சாரமும் இல்லாமல், உலகத்தில் எந்த பிரச்சார அமைப்பும் இல்லாமல் கடும் வேகமாக பரவக்கூடிய ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆச்சரியமாக இருக்கிறதா? உலகத்திலே மிஷனரி வேக் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. கிறிஸ்டியானி மார்க்கத்தை கடுமையாக பரப்பக்கூடியவர்கள். அதே போன்று உங்களுக்கு தெரியும், இலங்கை நாட்டுக்கு வெளிநாடுகளில் இருந்து பௌத்த பிக்குகள் வருகிறார்கள் மதத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் உலக மட்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு தவா அமைப்பு, மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிற ஒரு தவா அமைப்பு கிடையாது. இருக்கிற அமைப்புகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு சொல்லக்கூடிய நிலையாக இருக்கிறதே தவிர மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்கு உலகமயமாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இல்லை, இதுவரைக்கும் இல்லை. ஒரு சிலர் தனிப்பட்ட ரீதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரச்சாரம் இல்லாமல் கடுவேகமாக பரவக்கூடிய ஒரு மார்க்கம் என்ன தெரியுமா? அது இஸ்லாமிய மார்க்கம் தான். அதனாலதான் இந்த விரோதிகள் எல்லாம் பார்த்துவிட்டு இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும், உலகத்தை விட்டு தூக்கி வீச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அது போன்ற ஒரு நிலை இதற்கு பிறகு இலங்கையிலே வரக்கூடும். இது போன்ற ஒரு நிலை உலக மட்டத்தில் எப்படி விமர்சனத்தின் மூலம் இஸ்லாம் வளர ஆரம்பித்ததோ அது போன்ற ஒரு நிலை நிச்சயம் இந்த இலங்கையில் வரும் என்பதை நான் நீங்கள் செய்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எரிநிலர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மிஷனரி வேக்குக்கு பொறுப்பாக இருந்த ஒரு தலைவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். அவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஒரு பெரிய ஒரு கட்டுரை எழுதுகின்றார். அந்த கட்டுரையில் அவர் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? நான் இப்பொழுது சொன்ன உண்மையை அவர் எடுத்து சொல்கிறார். என்ன? அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை திணிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அவர் குர்ஆனை ஆய்வு செய்கிறார். எதற்காக? இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை திணிக்க வேண்டும் என்பதற்காக. இப்படியே ஆய்வு செய்து கொண்டு வந்தவர் என்ன செய்கிறார்? இஸ்லாத்துக்கு வருகிறார். இஸ்லாத்துக்கு வந்துவிட்டு அவர் சொல்கிறார், திருப்பு முனையாக இருந்த சூரா என்ன தெரியுமா? நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்த ஒரு சில வசனங்கள் என்று அவர் பட்டியல் போடுகிறார். அந்த வசனத்தில் ஒன்று என்ன தெரியுமா? தப்பத்தி எல்லாம் அபீ லஹபின் வத்தப், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும். இந்த சூறாவை நான் ஆய்வு செய்த பொழுது இது எனக்கு இஸ்லாத்தின் பெருமதியை கொண்டு வந்து தந்தது. என்ன தெரியுமா? இந்த தனிமனிதர் அபூ லஹப் யார்? அவருடைய 2 கைகள் ஏன் நாசமாக வேண்டும் என்று அவருடைய வரலாற்றை படித்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது பிரச்சாரத்தை செய்கிற பொழுது முஹம்மதே நீ நாசமா போய் என்று
13-14 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழுகிறார். 13-14 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழுகிறார். அவர் சொல்கிறார், இந்த அபூ லஹப் நினைத்திருந்தால் இந்த குர்ஆனை பொய்யாக்கி இருக்கலாம். எப்படி? பொய்க்கு இஸ்லாத்துக்கு வாரது வந்தால் இந்த குர்ஆன்ல இருந்து இந்த சூரா எடுத்து போடணுமா இல்லையா? அபூ லஹப் இஸ்லாத்துக்கு வந்திருந்தா இந்த குர்ஆன்ல இருந்து இந்த சூரா எடுத்து போட்டுக்கணுமா இல்லையா? அவர் சொல்கிறார், 13 வருடங்கள் உயிரோடு வாழ்ந்த அபூ லஹபுக்கு இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்ற உணர்வு வரவில்லை. அந்த உணர்வை கொடுக்காத அல்லாஹ் தான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தான் என்று குர்ஆனை உண்மைப்படுத்தி இஸ்லாத்துக்கு வருகிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எதனால் அவர் இஸ்லாத்துக்கு வந்தார்? இஸ்லாம் வெச்சோமா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு பிரச்சாரமாக செய்திருந்தால் இந்த துரும்புக்கு ஆணி அடிப்பதற்கு இதை பயன்படுத்தி இருக்கலாமா இல்லையா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரிசானா நபிக்கு ஏன் வெளிநாடு சென்றார்? அவருடைய பிரச்சனை எல்லாம் தூக்கி பேசினாங்க. அவர்களுடைய வீடுல இருந்து தொழில இருந்து எல்லாம் காட்டி அந்த பெண்மணி கஷ்டவாடி குடும்பம், அதனாலதான் போனா. ஏன் போனா? சீதன பிரச்சனைக்கு தானே போனா. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபாத்திஹா ஓதி ஸலவாத் ஓதி சீதனம் வாங்குகிற சமூகம் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த சீதனம் எந்த அடிப்படையில் எடுக்கிறீங்க? அடுத்தவர்களோட சொத்தை எப்படி கலக்கிறீங்க? இது சுத்த ஹராம்னு கொடுத்திருக்கோமா இல்லையா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கே நாங்கள் கொடுத்திருந்தால் எங்களுக்கு நெஞ்சை நிமிர்த்தி பேசி இருக்கலாம். என்ன, நாங்க சும்மா ஹலாலுக்கு கொடுக்கிறார்கள் அல்லவா, நாங்க மனித சமூகத்துக்கு தீங்கிழைக்க கூடியதை ஒரு முஸ்லிம் செய்யக்கூடாது என்று போராட்டம் நடத்துகிறோம் என்று பேசியிருந்தா ஒரு அந்நிய சாதாரணமான ஒரு குடிமகனுக்கு விளங்கிருக்குமா இல்லையா? இந்த கவனத்துக்கு விளங்கப்படுத்த இல்லாமல் இருக்குது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று பாருங்கள், கேள்வி சமீபத்தில் இஸ்லாத்தை எதிர்க்கிற அந்த கூட்டத்தின் தலைவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? இந்த கந்தூரி இருக்குதானே, கந்தூரி முஸ்லிம்களே ஒரு சாரா ஹராம்னு சொல்றாங்களாமே, இதுக்கு ஜமீயத்துலமா என்ன தீர்வு? அப்படி கேட்கிறாராம் அவர் ஒரு நோட்டீஸ், ஒரு போஸ்டரை கையில வச்சுக்கொண்டு முஸ்லிம்கள் ஒரு சாரா பங்குட்ட நோட்டீஸ் காட்டிக்கிட்டு கேட்கிறார். அல்லாஹு அக்பர். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக கொடுப்பதுதான் ஹலால், அல்லாஹ்வுக்கு கொடுப்பது ஹராம் என்றால் இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? தனி மனிதனை ஞாபகப்படுத்தி அவரை பெருசுபடுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. இதுக்கு என்ன தீர்வு இருக்குது? இன்னும் கொஞ்சம் போய் அவன் கேட்கல, அல்லாஹ் பாதுகாத்தான். என்ன தெரியுமா? நீங்களாம் அல்லாஹ் வணங்குறேன்னு சொல்றீங்க, ஒரு சாணார் கபருக்கு போய் நின்று துவா கேட்கிறாங்களே, கபருக்கு போய் சுஜூது செய்யறாங்களே, கபரை தவா, இதுக்கு என்ன தீர்ப்புன்னு கேட்டிருந்தா என்ன சகோதரர் சொல்றது? இதுக்கெல்லாம் வெளிப்படையாக ஹராம் தீர்ப்பு கொடுத்திருந்தால் ஒருத்தவங்களுக்கு ஹலால் வெளியாக இருக்கும். ஹலாலுக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஹராத்தை தெளிவுபடுத்தி இருந்தால். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது ஒரு உண்மை விளங்குகிறது என்ன தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஹராத்தை தெளிவுபடுத்தினார்கள். ஹராம் தவிர்த்து விட்டால் அடுத்ததெல்லாம் ஹலால். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பதற்காக இந்த அடிப்படையில் கையாண்டிருந்தால் நிச்சயம் முஸ்லிம் சமூகம் என்ன செய்திருக்கலாம்? நெஞ்சை நிமிர்த்தி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றும் கேள்விக்கு சரியான பதில் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் தான் முஸ்லிம் சமூகம் இருக்கிறது என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த பிரச்சனை விவகாரம் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துடைய கருத்திலே கயிற்றை போட்டு நீ வேண்டிய உரிமையை பறிகின்ற நிலையில் விட்டு சென்றிருக்கிறது என்பதை செய்யக்கூடாது. நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கடைசி கட்டம் என்ன சகோதரர்களே? கடைசி கட்டம் என்ன? இந்த பிரச்சனை முக்தி வந்து இன்றைக்கு ஒரு முஸ்லிம் சகோதரர் சொல்றார், மாம் பிஸ்கட் லொடி வருது. அவங்கள்ட்ட கேட்கிறோம், உங்களோட பிசினஸ் எப்படி இருக்குது? அவர் சொல்ற கொஞ்சம் என்ன, மாட்டு மதத்தவர்கள் கொடுக்கலாமா இருக்குதுன்னு சொல்லி கூட அவர் சொல்றாரு. நாங்க நினைச்சோம் ஹலால் சர்டிபிகேட்டோட இந்த பிரச்சனை முடியும், இப்பதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. சும்மா சாதாரண ஒரு முஸ்லிம் பொதுவாக சொல்லிட்டு போறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கட்டத்தில் ஒரு முஸ்லிமார் என்ன செய்யலாம்? அரசியல்வாதிகளை நம்பி இருப்பதா? அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனை ஒரு கட்டத்தில் எல்லாரும் வாய் திறந்தாங்க. இந்த கட்டத்தில் சொல்லிடுமா உங்களுக்கு? ஒரு கட்டத்தில் எல்லா அரசியல்வாதிகளும் வாய் திறந்தாங்க. எந்த கட்டத்தில் தெரியுமா? ஜமீயத்துல் உலமா ஏதோ அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு பின்னால் என்ன எதிர்ப்பு சக்தி இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் எங்களுக்கு உடனே முடிவெடுக்கிறார்கள். அவர்கள் ஏதோ என்ன செய்தார்கள்? இதிலிருந்து பின்வாங்கினார்கள். வாங்கி அடுத்த நாள் வெடி பேப்பர்ல என்ன வருது? எல்லா அரசியல்வாதிகளும் வாய் திறந்து ஜமீயத்துல் உலமா அவசரப்பட்டு விட்டது. ஒன்றுக்குமே வாய் திறக்காத நீங்க, இவர்கள் படாத பாடுபட்டு ஏறாத மேலேறி படாத கஷ்டப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. தாங்க இல்லாம நீங்க என்னப்பா பேசுறீங்க பாராளுமன்றத்துல?
பாராளுமன்றத்தில் எதுக்கு குரல் கொடுத்தீங்க நீங்க? எந்த அளவுக்கு சொன்னா சகோதரர்களே, ஜெனீவால பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. ஜெனீவால பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. தமிழ் அமைப்பு சொல்கிறது, முஸ்லிம்களுக்கு இலங்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனையை நாங்கள் எடுத்து வைப்போம். நாங்கள் அங்கே எடுத்து வைப்போம். இலங்கை முஸ்லிம்கள் மௌனிகளாக இருந்தாலும் நாங்கள் எடுத்து வைப்பதற்கு என்ன தெரியுமா காரணம்? அவங்க தமிழ் பேசுறாங்கன்றது அவன் பேசுறான். போன தடவை ஜெனீவாவுடைய விவகார நேரம் இந்த ஜம்மியத்துல் உலமா நாட்டுக்கு நாடு போகவில்லையா? இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்று சொல்லி, இலங்கைக்காக குரல் கொடுங்கள் என்று சொல்லி போகவில்லையா? இதெல்லாம் சொல்லி பேசுங்களே அம்மா, நெஞ்சை நிறுத்தி. ஏன் பேச முடியாது? எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் கோழைகள் என்றால், ஜனாதிபதி சொல்றாராம், நீங்க வைக்கிற தாடியை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குது. அதையும் கேட்டு சும்மா வருது எங்களை சமூகம். அல்லாஹ் சொல்ல முடியாதா? தாடியை நாங்களா வைக்கிறோம், சும்மா வருது. நாங்க சாப்பாடு போட்டு உரம் போட்டா வளர்க்கிறோம். உங்களை படைச்ச கடவுள் தான் எங்களுக்கும் தந்தாரு. என்னத்தை செய்ய கேளப்பா நீ. இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு கட்டம் குனூத்தோட சொல்லி எல்லா பள்ளியும் அறிவிச்சாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஜனாதிபதி கேட்கிறாரு, நீங்க நான் குனூத்துல ஆயுதம் கேட்கிறீங்களாமே எங்களை அடிக்கிறதுக்கு. அடுத்த நாள் வந்து ஜெஃப்னா முஸ்லிமுக்கு முஸ்லிம் அமைச்சர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. ஜனாதிபதி கேட்டு இந்த கேள்வி சரியான கவலையா இருந்தது. கவலைப்படுகிற சமூகம் இல்ல முஸ்லிம்கள், உரத்து பேசுகிற சமூகம் முஸ்லிம்கள். அங்க அவருக்கு கொடுத்துட்டு ஏன் பயப்பட, ஏன் முஸ்லிம்கள் பயப்பட கேட்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, விளங்கிக் கொள்ளுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமான ஒரு பதிலை சொன்னார்கள். ஒட்டுமொத்தமான ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், யூசிக்குல் உமமு அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கஸ்அதிஹா. நபிகளார் சொன்னார்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா சமூகமும் ஒன்று சேர்ந்து உங்களை தாக்க வருவார்கள், உங்களை எதிர்க்க வருவார்கள். எது போன்று தெரியுமா? பசியுள்ள மிருகங்கள் உணவு தட்டை நோக்கி எப்படி விரைந்து செல்லுமோ அது போன்று உலகத்தில் இருக்கிற எல்லா சமூகமும் சேர்ந்து உங்களை தாக்க வருவார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அப்ப நஹ்னு கில்லத்தின் யா ரசூலல்லாஹ், அன்றைய தினம் நாங்கள் கொஞ்சம் பேரா இருப்போம், நாங்கள் சிறுபான்மையா இருப்போமா? நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் தான் அதிகமாக இருப்பீர்கள், நீங்கள் தான் அதிகமாக இருப்பீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், குசாவும் கபுசாயிசை என்று சொன்னார்கள். ஆனாலும் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகின்ற சருகுகளை போன்று சருகுகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாம் இருக்குதா? இஸ்லாம் இருக்குதா? நாங்களும் முஸ்லிம் என்று சொல்லி பாராளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை அனுப்பி வைக்கிறோம். அவர்களுக்கு இஸ்லாம் இருக்குதா? ஹலாலை பத்தி பேச தெரியுதா? ஒருத்தர் ஆச்சரியமா இருக்குது. ஹலால் என்னன்னு கேட்கும் பொழுது எங்கள் அமைச்சர் விளக்கம் கொடுக்கிறார். உங்களோட சேட்டை நான் கலவெடுத்து போட்டா ஹராம், ஏண்ட சேட்டை போட்டா ஹலால். உங்களோட முஞ்சாதியோட இருந்தா ஹராம், ஏண்ட முஞ்சாதியோட இருந்தா ஹலால். அவர் திருப்பி கேட்கிறார், யாரு? எங்களோட முஸ்லிம்கள ஜனாதிபதி என்ன கேட்கிறாரு? அப்ப இந்த ரௌபாக்கியத்துக்கு என்ன சட்டம் போட்டு கேட்கிறார். அல்லாஹ் அக்பர். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் இதற்கு சொல்லவில்லை, முஸ்லிம்கள் கேவலப்பட்டு போயிருக்கிறார்கள். ஏன் ஈமானிய சமூகம் இந்த நிலைக்கு போக வேண்டும்? ஈமானிய சமூகம் இந்த நிலைக்கு போக வேண்டும். அடுத்த நாள் பேப்பர்ல என்ன வருது? புதுபல சேனா என்ன செய்யுது? இஸ்லாத்தின் விரோதிகள் அமைச்சர் 2 பேருக்கு நன்றி செலுத்துது. பேரை சொல்றது அவங்க பொருத்தமா விளங்கல, வாசிச்சவங்களுக்கு தெரியும். 2 அமைச்சர்மாருக்கு நன்றி செலுத்துது. ஹலால் விவாதத்துல வாயை திறக்கலையே, திறந்தா அவங்க மாட்டி இருப்பாங்க. விளங்குதா? அந்த அளவுக்கு தான் என்ன உசாவும் கபுசாயிசை. ஒருத்தர் மதுபான பாவனையில் ஈடுபடுபவர், இன்னொருத்தர் அல்லாஹ்வாலும் சமீப காலத்துக்கு முன்னால் முஸ்லிம்களால் ஒரு பெண்ணை சுமத்தி விமர்சிக்கப்பட்டார். உண்மையா பொய்யா? ஒரு முஸ்லிம் சத்தியம் செய்து நான் அப்படி செய்யவில்லை என்று ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மாற்று மதத்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? முஸ்லிம்கள் தானே இந்த பிரச்சனை எடுத்துக் கொண்டார்கள். அவர் ஹலால பேசினா நீ எனக்கு ஹலால பேசுறாய், நீயே ஹராம் தான் வாய கூடுவாங்க. அவர் புகழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் சொன்னார்கள், உசாவும் கபுசாயிசை, வெள்ளத்தில் அடிபட்டு செல்கின்ற சருகுகளை போன்று முஸ்லிம்கள் இருப்பார்கள். சொல்லிவிட்டு அவர்களிடத்தில் பலவீனம் இருக்கும், வகன் இருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, வகன் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது நபிகளார் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத் என்று சொன்னார்கள். ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத் என்று சொன்னார்கள். உலக ஆசை, உலக ஆசை, இரண்டாவது மரணத்துக்கு பயம். இந்த ரெண்டும் வந்துவிட்டால் முஸ்லிம் சமூகத்துக்கு அழியும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இலங்கை வரலாற்று இருக்கிறது அல்லவா? இலேசான வரலாறு அல்ல. ஒரு கட்டம் முஸ்லிம்கள் அரசியலை தீர்மானித்தார்கள். அப்படிதானே? ஒரு கட்டம் முஸ்லிம்கள் அரசியலை தீர்மானித்தார்கள். அந்த அளவுக்கு பலமாக இருந்த சமூகம் ஒரு சில வருடங்களுக்கு பின்னால் ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட வேண்டும்? பாராளுமன்றத்தில் யாரும் பேசுறதில்லை. எதுக்கு வாங்கி கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு முஸ்லிம் அமைச்சர் கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணுவோம், அதை அட்டாக் பண்றதுக்கு ஒரு முஸ்லிம் அமைச்சர் எழுதுவார்.
இதுக்கு தான் முஸ்லிம்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க. நீங்க பாருங்க அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எழும்புற கட்டம் தான் இது மட்டும்தான். அல்லாஹ் பொதுவானவன். இப்படி முஸ்லிம் சமூகம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏண்ட புத்துவம் என்னோட இருக்கும், அப்படித்தானே? ஏண்ட புத்துவத்தோடு நான் எழுப்பிடப்படா உப்பு துனியா, உலக ஆசை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தலைமைத்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மக்கள் செல்வாக்கை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கிடைக்கிற மாச சம்பளத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலக ஆசை வந்துவிட்டால் இது முதலாவது பலவீனம் முஸ்லிம் சமூகத்துக்கு. இரண்டாவது பலவீனம் என்ன தெரியுமா? வகராஹியத்துல் மௌத், மரணத்துக்கு பயம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் மரணத்துக்கு பயந்திருந்தால் இன்றைக்கு நானும் நீங்கள் முஸ்லிம்களாக இருக்க மாட்டோம். சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் மரணத்துக்கு பயந்திருந்தால் இன்றைக்கு நானும் நீங்கள் முஸ்லிம்களாக இருக்க மாட்டோம். அவர்களுடைய வீரம், அவர்களுடைய தீரம், அவர்களுடைய முயற்சி, உயிரை துச்சமாக மதித்தார்கள். இஸ்லாம் வாழ்வை தன்னுடைய வாழ்வாக எடுத்தார்கள். அதனால் இன்றைக்கு நான் நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம். இன்றைக்கு எல்லாருக்கும் பயம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் பயம் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனை முத்தி 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 போனா எல்லாருக்கும் பயம் என்ன தெரியுமா? இவ்வளவு நாளும் சும்மா தொழுதோமே, இதுக்கு ஒரு சும்மா தொலை கிடைக்காதே, அதான் பயம். இவ்வளவு நாளும் சுபகு தொழுதோமே, இதுக்கு ஒரு சுபகுக்கு போக கிடைக்காதே, இதான் பயம். இவ்வளவு நாளும் தாடி வச்சோமே, இதுக்கு ஒரு தாடியை வலிக்கவாகுமே, இதான் பயம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதுக்கா பயன் கேட்கிறேன்? இதுக்கா பயம்? அன்பான இஸ்லாமிய சகோதரர் செய்யல இல்ல, எதுக்கு தெரியுமா பயம்? பிரச்சனை வந்தா ஏண்ட குடும்பத்துக்கு என்ன ஆகும், ஏண்ட பஞ்சாயத்து உள்ள குட்டிக்கு என்ன ஆகும், ஏண்ட பொருளாதாரம், இதுதான் பயமா இருக்கு சகோதரர். இந்த பயம் என்னை உங்களை தோல்வி பாதையிலே இட்டு செல்லும். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வாலிப நபி தோழர், வாலிப நபி தோழர் மக்கா விரோதிகளால் கைதியாக பிடிக்கப்பட்டு சிறை அடுத்த நிமிடம் கொலை செய்யப்பட போகிறார், கொலை கம்பத்திலே ஏற்றப்பட போகிறார். அவர்கிட்ட கேட்கப்படுகிற கடைசி ஆசை நம்பான்னு கேட்கப்படுது. புகாரில வர ஹதீஸ். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிரச்சனை வந்து கழுத்துல கத்திய வச்சு உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டா கொஞ்சம் அல்லாஹ் பயந்து யோசிச்சு பாருங்க. இருக்கிற நிலைமையில எங்களோட கடைசி முடிவு ஏண்ட குஞ்சாத்தி யார்ட்டாலும் விட்டுட்டு வரும், ஏண்ட புள்ள குட்டியை யார், இதுதான் இருக்க போகுது. இது இருந்தால் வெற்றி கிடைக்குமா? இது இருந்தால் வெற்றி கிடைக்குமா? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய கடைசி ஆசை என்ன தெரியுமா? 2 ரக்காத் தொழ வேண்டும், 2 ரக்காத் தொழ வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகைக்காக தக்பீரை கட்டுகின்றார், அவசரமாக தொழுகையை முடிக்கிறார், சலாம் கொடுத்துவிட்டு காவிர்களை பார்த்து சொன்னார், இந்த தொழுகையை நீட்டி தொழ வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. ஆனாலும் சுருக்கிக் கொண்டேன். காரணம் என்ன தெரியுமா? முஸ்அப் மரணத்துக்கு பயந்து தொழுகையை நீட்டுகிறார் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹு அக்பர். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மரணத்துக்கு பயந்து முஸ்அப் தொழுகையை நீட்டுகிறார் என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது. நாங்கள் மரணத்துக்கு பயந்தவர்கள் அல்ல என்று என்ன செய்தார்கள்? அல்லாஹு அக்பர். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உலக வாழ்க்கையை துச்சமாக மதித்து விட்டு சொன்னார்கள். ஒரு கசீதா, ஒரு பைத்தை பாடினார்கள். 4 வரியை கொண்ட ஒரு பாடல் சகோதரர்களே. புகாரிலே முஸ்அப் இப்னு உமைர் அவருடைய வரலாற்றிலே பார்க்க முடியும். சொன்னார்கள், என்னுடைய உயிர் எந்த அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் சந்தோஷமாக அல்லாஹ்விடத்தில் போவதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நான் மரணித்த பிறகு என்னுடைய உடல் உறுப்புகளை துண்டம் துண்டமாக கண்டம் கண்டமாக வெட்டி வீழ்த்தப்பட்டாலும் அதற்கு அஞ்சுபவன் அல்ல நான் என்ற அழகான ஒரு கவிதையை படித்துவிட்டு இன்னொரு கேள்வி கேட்கப்படுது. புகாரில் வாரது இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னால் அவர்கிட்ட கேட்கிறார் ஒரு கேள்வி, உங்களோட முஹம்மது நபி இந்த இடத்துல இருக்கிறத நீங்க விரும்புவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த நேரத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த நிமிடம் கொலை செய்யப்பட போகிறார். சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஈமானிய உறவுகளே, சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முஹம்மது நபியோட காலில் ஒரு முள் குத்துறதை நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு வருகிறார்கள், உங்களுக்கு ஒரு ஜொப்பு தாரம், தாடியை வலிக்கிறீங்களா? அதுல என்ன பிரச்சனை? தாடியை வலிக்கிறது தானே. அல்லாஹு அக்பர். நபிகளாருடைய சுன்னாவை கொலை செய்துவிட்டு பொருளாதாரத்தை தேட நானும் நீங்களும் தயார். ஒரு பெண்மணியை அபாயால் ஆர்வம், ஒரு பெண்மணியை அழைச்சி உங்களுக்கு ஒரு ஜொப்பு தாரம், உங்களுக்கு கடவுள் கொடுத்துட்டு வரையணுமா? அதுக்கு தயார் நாங்க. என்ன? இஸ்லாமிய ஆடையை தூக்கி வீசிட்டு அழகொரு ஆடையோட ஜொப்புக்கு போக ரெடி. இப்படித்தானே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எந்த அளவுக்கு பாருங்க சகோதரர்களே, முஸ்லிம்களை எந்த அளவுக்கு பலவீனப்பட்டார்கள் தெரியுமா? ஒரு இந்த நாட்டை கௌரவிக்கிறது உள்ளத்தில் இருந்தா போதும். இந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா இந்த நாட்டுக்காக போராடுறது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கணும், அது நாட்டுப்பற்று. ஆனா இந்த மண்ணுக்காக தலை வணிக்கலாமா? இந்த மண்ணுக்காக ஒரு முஸ்லிம் தலை வணிக்கலாமா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு பேசுகிறார்கள் என்று சொன்னால், சமீபத்திலே நடந்த என்ன? சமீபத்திலே நடந்த
இலங்கையின் சுதந்திர தினம். அவர்கள் பாடுவாங்க, அவங்க எழுப்பி நிற்பாங்க, அவர் தலையை குனிப்பாங்க, அவங்க மௌனமாக இருப்பாங்க. அவங்களோட மதத்துக்கு சரி, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு சரியாது. ரேடியோ சிலோன்ல 2 நாள் முஸ்லிம் நிகழ்ச்சி இதில் உரை போடுதுன்னா அவர்களுடைய அந்த நேரத்தில் நீங்களும் எழுப்பி நிற்கணும், அவங்க மௌனமாக இருக்கிற நேரத்தில் நீங்களும் மௌனமாக இருக்கணும், தலையை குடிக்கிற நேரத்தில் நீங்களும் தலையை குடிக்கணும். அல்லாஹ் அக்பர். இப்படித்தானா கோலையாக்குறது, இப்படித்தானா கோலையாக்குறது முஸ்லிம்களை? ஈமான பறிக்கிறதா முஸ்லிம்கள்ல, அல்லது ஈமான் உள்ளவர்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது என்று ஈமானை ஊட்டுவதா? சிந்தனை செய்து பாருங்கள். அந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு மக்கா நகரில் சுடுமணலிலே படுத்தி வைக்கப்பட்டு பெரிய ஒரு பாறாங்கல் தூக்கி வைக்கப்படுமா, அடுத்த பக்கம் திரும்பி விடக்கூடாது என்று. இந்த மக்கா பாலைவன சூடு இருக்குத்தானே, லேசா நினைக்காதீங்க, விளங்குதா? ஒரு இறைச்சி துண்டை போட்டா இறைச்சி வெந்து போயிடும். அந்த அளவுக்கு கடுமையான சூடு அடிக்கும். செருப்பு போடாமல் நடந்து போகிறார், இருந்தவங்களுக்கு தெரியும். அந்த சுடுமணங்கள் தான் படுத்தி வைக்கப்பட்ட என்ன சொல்லப்படும்? முகமது நபிக்கு ஏசு உங்களை விடுதலை செய்யும். அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு சொன்னா, அவர் வருத்தம் தாங்கி 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 அவரால் வருத்தம் தாங்கேலாது, வருத்தம் தாங்கேலா. கண் முன்னால உம்மா கொலை செய்யப்பட்டு, கண் முன்னால அப்பா கொலை செய்யப்பட்டு, தண்ட உயிர் போயிருமோ தன்னால தாங்க முடியாத நிலைமையில முகமது நபிக்கு ஏசி போட்டாங்க, ஏசி போட்டாங்க. இஸ்லாமிய சகோதரர்களே, உடனே கவலை வருகிறது, பயம் வருகிறது. நபிகளாருடைய மஜ்லிஸ் கோடோடி சென்று கண்ணீர் வழி அழுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, ஏசுங்கள் விடுகிறோம் என்று சொன்னார்கள். ஏசி விட்டேன் அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று கவலைப்பட்டார்கள். அன்பான இஸ்லாமிய எதிர்த்து சகோதரர்களே, சமாளிப்புக்காக ஒரு வார்த்தையை சொல்லலாமா? இஸ்லாத்துக்கு முரணான சமாளிப்புக்காக இஸ்லாத்துக்கு முரணான கொள்கையை சொல்லலாமா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் அல் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அல்லாஹ் அல் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்கிற நிலையில் குஃப்ருடைய வார்த்தையை மொழிந்தால் அது குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது. அம்மாரே திருப்பி ஏச சொன்னால் ஏசு என்று அனுப்பினார்கள். எதுக்கு சகோதரர்களே? இது சந்தோஷமான வாழ்க்கைக்கா அது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கா? சந்தோஷமான வாழ்க்கைக்கா உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கா? முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை வரவே இல்லையே. அதுக்கடையில ஈமான் இழக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சில ஊர்ல நடந்திருக்கிற நிகழ்வு உங்களுக்கு ஆதாரம் தேவைன்னா தரலாம். நான் ஊரை பேரை சொல்ல விரும்பல. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு முஸ்லிம் சமூகம் அதுவும் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அரபு மதரசாவிலே படிக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? ஒரு மாற்று மத வணக்க ஸ்தலத்துக்கு சென்று அவருடைய எல்லா இதையும் கிளியர் பண்ணி துப்புரவு பண்ணி கழுவி கொடுக்குறாங்க. என்ன சமூக ஒற்றுமையா? இன்னொரு இடத்துல என்ன நடக்குது? ஒரு மாற்று மத தலைவர் மரணிக்கிறார், அவர் சுமந்து வரவழைக்கப்படுகிறார், பள்ளிக்கு முன்னால் வைக்கப்பட்டு முஸ்லிம்கள் சுமந்து செல்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த அளவுக்கு ஈமான வரி கொடுக்கணும் மாட்டேங்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சொல்வது என்ன தெரியுமா? வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் ஆலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் பூமியில் உயர்த்தியானவர்கள். கவலைப்படவும் வேண்டாம், சிறுமைத்தனப்படவும் வேண்டாம் என்று சொல்கிறார். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த அளவுக்கு உலக ஆசை மரணத்தை பற்றிய பயம் வருகிறதோ அந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, தோல்விகள் வரும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுக்காக குரல் கொடுக்க யார் இருக்கிறா? எங்களுக்காக குரல் கொடுக்க யார் இருக்கிறா? ஒவ்வொருத்தரும் சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு அரசியல்வாதி பேசுவாரா? ஏதோ ஹலால் விவகாரத்துக்காக உலமாக்கள் குரல் கொடுத்தார்கள். தமிழ்ல பள்ளிக்கு எந்த அளவு கொடுத்தார்கள்? நோடி வீட்டுக்கு போனதுக்கு எந்த அளவு கொடுத்தார்கள்? நாராம்பாளையில் 50 கடைகள் மூடப்பட வேண்டும் என்று கடிதம் கொடுக்கப்பட்டதற்கு யார் குரல் கொடுத்தார்கள்? எதுக்கும் கொடுக்கப்பட்ட மாதிரி விளங்கல்ல. இப்பொழுது எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்தால் நானும் நீங்கள் செய்ய வேண்டிய கட்டம் என்ன? ஈமானை பலப்படுத்துங்கள், சாலியான வணக்கங்களை செய்யுங்கள், யாருக்கும் பயப்படாதீர்கள். நபிகளார் சொன்னார்கள், மன் குத்தில தூன மாலி ஃபஹுவ ஷஹீத் என்று சொன்னார்கள். யார் தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிற பணியில் கொலை செய்யப்படுகிறாரோ அவர் ஷஹீத் என்று சொன்னார்கள். ஷஹீத் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத். யார் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிற பணியிலே கொலை செய்யப்பட்டாரோ ஷஹீத் என்று சொன்னார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மூக்கு வரைக்கும் கையை கொண்டு வரட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மூக்குல கை வச்சா சும்மா இருக்கலாது, மூக்குல கை வச்சா சும்மா இருக்கலாது. ஏண்ட முஞ்சாதியா கொண்டு போ, நான் சும்மா போறேன் ஒரு மூவி போக கூடாது. ஏண்ட பொருளாதாரமா தந்துடுறேன் போகக்கூடாது. சகோதரர்களே, பொருளாதாரத்தை பாதுகாக்க போராடி என்று சொல்கிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசி கட்டம் எங்களை நாங்கள் பாதுகாக்கிற பணிதான் இருக்கிறது, எங்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு பணி இருக்கிறது என்பதை யாருமே மறந்து விடாதீர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி
நீக்கலாம் என்று நினைக்கின்றேன். முஸ்லிம்களுடைய உரிமையை விட்டுக் கொடுக்கலாம், முஸ்லிம்களுடைய உரிமைகளை இழக்கலாமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஹுதைபியா உடன்படிக்கையை தான் எல்லாரும் காட்டுறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கையில ரசூலுல்லாஹ் விட்டுக் கொடுக்கலையா, அதனால நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஹுதைபியா உடன்படிக்கையில வரலாறு புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதுகிறார், ஒப்பந்தம் எழுதுகிறார்கள். எழுதக்கூடிய நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று போடுகிறார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து வந்தவர் சொல்கிறார், உங்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றிருந்தால் நாங்கள் இந்த ஒப்பந்தத்துக்கே வர தேவையில்லை, எனவே உங்களை நாங்கள் ரசூலுல்லாஹ் ஏற்றப்பட அதை அடிச்சு போடுன்னு சொல்றாங்க. நபிகளார் சொன்னாங்க, அடியே அதை அடிச்சு போடுன்னு சொன்னாங்க. நபிகளார் என்ன சொன்னாங்க? அடிரதை என்ன சொன்னாங்க? நான் அதை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த இடத்தை காட்ட சொல்லி நபிகளார் அடிச்சு போட்டாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்பது நபிகளாருக்கு பட்டம், எனக்கும் உங்களுக்கும் பட்டமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்பது நபிகளாரோட சொந்த உரிமை, எனக்கும் உங்களுக்கும் உரிமையான்னு கேட்கிறேன். இந்த ஒரு ஒப்பந்தம் வந்தா முஹம்மதை மட்டும் வைங்க, ரசூலுல்லாஹ் பிரிச்சு வீசுங்க, வீசலாமா? அது நபிகளாரோட சொந்த பிரச்சனை. நபிகளார் விட்டு கொடுத்தார்கள், எனக்கும் உங்களுக்கும் அதை விட்டு கொடுக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று பாருங்கள், இப்ப இதுக்கு எது தெரியுமா உதாரணம்? இப்ப ஜமியத்துல் உலமான்னு இருக்குது, எதிர்ப்பு வருது. ஜமியத்துல் உலமான்ற பேர் இருக்கு, பேரா பிரச்சனை. இந்த ஜமியத்துல் உலமா எடுத்துக்கோ, நாங்க வேற பேர் வைக்கிறோம். இதுதான் விட்டு கொடுக்கிறதே தவிர பிரச்சனை வருது. முஸ்லிம்கள் எல்லோரும் என்ன செய்யணும்? முஸ்லிம்கள் எல்லோரும் என்ன செய்யணும்? சிலை வணக்கத்தை ஆதரிக்கணும். ஒரு பிரச்சனை வருது, விட்டு கொடுக்கலாமா? விட்டு கொடுக்கலாமான்னு கேட்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹை கட்டுகிறார்கள். கட்டுகிற பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் போட்ட அத்திவாரம் இருந்தது. அந்த இடம் வருகிற பொழுது நபிகளார் புகாரில் வர ஹதீஸ் சொல்றாங்க, என்னுடைய சமூகம் மக்கா சமூகம் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்பது இல்லை என்றிருந்தால் இப்ராஹிம் நபி கட்டின அத்திவாரத்தில் கட்டியிருப்பேன். அதுல கட்டாம விட்டு கொடுத்தாங்க. விட்டு கொடுத்தாங்க தானே? பாத்தீங்களா, நபிகளார் கஅபத்துல்லாஹை கட்டறதே விட்டு கொடுத்தாங்க, எங்களுக்கு உரிமையை விட்டு கொடுக்கலாம்னு கேக்குறாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கஅபத்துல்லாஹை கட்டுவது உரிமை அல்ல, கஅபத்துல்லாஹை கட்டுவது ஆட்சியாளருடைய முடிவு. ஆனால் தவாஃப் செய்யறதுக்கு தானே, இதுதான் மார்க்க உரிமை. நபிகளார் என்ன சொன்னாங்க? அந்த இப்ராஹிம் நபியோட அத்திவாரத்துக்கு மேலால கட்டாததுமை முற்பட்டார், இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்ல முற்பட்டார், அது அவரை இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒரு விடயத்தை வைத்து ஆதரப்பட வேண்டும். என்னதான் விமர்சிக்கப்பட்டாலும், என்னதான் எதிர்க்கப்பட்டாலும் முஸ்லிம்களுக்கு அழிவு வரலாம், முஸ்லிம்களுக்கு அழிவு வரலாம். இஸ்லாத்துக்கு அழிவு வருமா? ஒருபோதும் இஸ்லாத்துக்கு அழிவு வர மாட்டாது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லிவிட்டான், விரோதிகள் இஸ்லாத்தை அணைக்க முயற்சி செய்தாலும் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை வளர்ப்பான் என்ற ஒரு அடிப்படையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்கிறான்? சொல்லி தந்து விட்டான் என்ற அடிப்படை செய்தியை நான் நீங்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு இந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வருகிற பொழுது தளர்ந்து விடாமல், சோர்வடைந்து விடாமல் எங்களை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயம் இஸ்லாத்துக்கு வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறார் தெரியுமா? அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறார் தெரியுமா? வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் இந்த உண்மையை சொல்லி காட்டுகிறார். எப்படி? நீங்கள் சிறுமைத்தனம் பட வேண்டாம், நீங்கள் சிறுமைத்தனம் பட வேண்டாம். சிறுமைத்தனம் பட வேண்டாம் என்ன? எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறாங்களே, நாங்க தோல்வி அடைஞ்சிருவோமோ, நாங்க எதிர்க்கப்படுவோமோ, எங்களை பாதுகாக்க யார் இருக்கிறா என்று உங்களையே நீங்கள் சிறுமைத்தனத்துக்கு ஆளாக்கிக் கொள்ள வேண்டாம். வலா தஹ்சனு, இரண்டாவது நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம், நீங்கள் சிறுமைத்தனப்படவும் வேண்டாம், நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம். வஅன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், நீங்கள் தான் இந்த உலகத்தில் உயர்த்தியானவர்கள் என்று அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் எதிர்ப்பு வந்தாலும் அல்லாஹ் இந்த பூமியில் முஸ்லிம்களாகிய உண்மையான மூமின்களை உயர்த்தி வாழச் செய்வான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிபந்தனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பற்றிய சரியான நம்பிக்கை, அல்லாஹ்வை பற்றிய ஆழமான நம்பிக்கை மூமின்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். என்ன பிரச்சனை நடந்தாலும், என்ன நெருக்கடிகள் வந்தாலும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்ற உணர்வு உள்ளத்திலே ஆழமாக இருந்தால் நாங்கள் கவலைப்படவும் தேவையில்லை, எங்களையே நாங்கள் கேவலப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே இன்றைக்கு முஸ்லிம்கள் ஒரு சிந்தனை இருக்கிறார்களே,
எங்களை பாதுகாக்க யார் இருக்கிறார், எங்களை வழிநடாத்த யார் இருக்கிறார், எங்களுடைய பிரச்சனைகளுக்கு முன் கொடுக்க யார் இருக்கிறார் என்று ஒரு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே. இந்த சிறுமைத்தனம் முஸ்லிம்களுக்கு வேண்டாம். எந்த முஸ்லிம்களுக்கு? ஈமான் பரிபூர்ணமான முஸ்லிம்களுக்கு. ஏன்? நிச்சயம் அவர்களுக்கு வெற்றிதான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிற பொழுது சமகால பிரச்சனையும் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யலாம். சந்தேகமா இருக்கிறதா? இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, நீங்கள் சிறுமைத்தனப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் நிச்சயம் உதவி செய்யப்படுவீர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் அல்லாஹ் சொல்றானே. இந்த குர்ஆன் வசனம் இந்த சமகால பிரச்சனையிலும் உறுதிப்படுத்தப்பட்டதை பார்த்தோம். ஆனாலும் முஸ்லிம்கள் சரியாக அல்லாஹ்வை நம்பவில்லை. அதைத்தான் நான் சுருக்கமாக சொல்வேன். முஸ்லிம்கள் அல்லாஹ்வை சரியாக நம்பவில்லை. அதனால இருந்த உரிமை பறிபோனது என்று சொல்ல வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, செப்பனோடு சொல்லி காட்டுமா? இந்த அல்லாஹ் சொன்னானே, கவலைப்பட வேண்டாம், சிறுமைத்தனம் பட வேண்டாம், நீங்கள் தான் உயர்த்தியாளர்கள் ஈமான் இருந்தால் என்று. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுமா? ஹலால் விவகாரம் சூடி பிடித்து கொடி கட்டி பறக்கிறது. ஹலால் சர்டிபிகேட்டை தூக்கி வீச வேண்டும் என்று ஒரு கூட்டம் போராடுகிறது. இந்த கட்டத்தில் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கம்பெனிகள் ஒன்று வெண்டோல் லங்கா என்று சொல்லப்படுகிற கம்பெனி. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் தான் முதலாவது என்ன செய்யறாரு? ஹலால் விவகாரத்தை டெக் பண்ணி வாபஸ் வாங்குறார். என்ன நடந்தது? ஒரு மாசம் முடியறதுக்கு இடையில அவர் என்ன செய்யறாரு? ஆர்டிகல் போடுறாரு, பேட்டி கொடுக்கிறாரு. என்ன இந்த ஒரு மாசம் ஹலால் சர்டிபிகேட் இல்லாம எனக்கு 15 மில்லியன் நஷ்டம், 1.5 கோடி நஷ்டம், எனவே எனக்கு கட்டாயம் ஹலால் சர்டிபிகேட் தாங்கன்னு கேட்டாரா இல்லையா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மாத காலத்துக்குள் இந்த ஹலால் விவகாரம் இந்த இலங்கைக்கு நல்லது, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல மாற்று மத சகோதரர்களுக்கும் தேவைப்படக்கூடியது என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டினாரா இல்லையா? ஆனாலும் முஸ்லிம் சமூகம் என்ன செய்யவில்லை? விழிப்புணர்வு அடையவில்லை. என்ன விழிப்புணர்வு நினைக்கிறீங்களா நீங்க? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுக்கு இந்த ஹலாலை பத்தி ஒரு சில விஷயத்தை சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும். முதலாவது நானும் நீங்கள் விளங்க வேண்டியது தெரியுமா? ஹலால் சர்டிபிகேட் இருக்குதானே, ஹலால் சர்டிபிகேட் இது முஸ்லிம்களுடைய உரிமை அல்ல. முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹலால் சர்டிபிகேட் இருக்குதானே, இது முஸ்லிம்களுடைய உரிமை அல்ல. அது ஜமியத்துல் உலமாவுக்கு சொந்தமான ஒரு பிரச்சனை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் தெரியுமா நான் இதை சொல்கிறேன்? முஸ்லிம்களுடைய உரிமை என்றால் சல்லி எடுத்து ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கலாமா? முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய அனுமதி இல்லாமல் அதை திருப்பி வாபஸ் வாங்கலாமா? ஜமியத்துல் உலமாவோட சொந்த பிரச்சனைன்றனால தான் வாபஸ் வாங்கி கொள்றாங்க. ரெண்டாவது நீங்க பார்த்திருப்பீங்க, அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்கள்ல பல தலைவர்கள் முன்வந்து பணத்தார் என்று சொல்லி இருக்கிறாங்க. நாங்க சும்மா என்ன செய்ய போறோம்? ஹலால் சர்டிபிகேட் கொடுக்க போறோம் சொன்னாங்களா இல்லையா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது முஸ்லிம்கள் முழு முஸ்லிம்களுக்குள்ள உரிமை என்று சொன்னால் சல்லி வாங்கக்கூடிய உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. இந்த தாடி வைக்கிறது இருக்குது, இது முஸ்லிம்களோட உரிமையா இல்லையா? முஸ்லிம்களோட உரிமை. நான் தாடி வைக்கிறதுக்காக ஜமியத்துல் சல்லி வாங்கலாமா? வாங்கக்கூடாது. இதே என்ன உரிமை? அதுக்கு சல்லி வாங்கலாம். அபாயா போடுறது முஸ்லிம்களோட உரிமை. முஸ்லிம்கள் அபாயா போடுறாங்க, எனவே அபாயாத்துக்கு இதை ஒப்பணி என்ன செய்யணும்? ஒரு கணக்கு சல்லி தரணும் கேட்கணுமா? கேட்க முடியாது. ஏன்? அது தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய உரிமை. அது உரிமைக்கு சல்லி எடுக்க முடியாது. தொழுகிறது உரிமை. இந்த தொழுகைக்கு சல்லி எடுக்கலாமா? இலங்கையில் நாங்கள் தொழுகிறோம், எங்களுக்கு ஒரு கணக்கு தாங்கன்னு கேட்கலாமா? இது உரிமை. உரிமையை சல்லிக்கு விற்க முடியாது. இரண்டாவது, உரிமையை நினைச்ச மாதிரி விட்டு கொடுக்கலாம். ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய ஆலோசனை கேட்காமல், ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய கருத்தை கேட்காமல் ஒரு 10 பேர் 15 பேர் நினைச்சுட்டு என்ன செய்யலாம்? முஸ்லிம்களோட உரிமையை கொடுக்கலாம். அவங்களோட சொந்த பிரச்சனைன்றதுனால தான் அவர்கள் இலகுவாக விட்டுட்டு போறாங்க. அடுத்தது, இது முஸ்லிம்களோட உரிமை என்று சொன்னால், இலங்கை முஸ்லிம்களுடைய உரிமை என்று சொன்னால் வெளிநாட்டுக்கு கொடுப்போம், இலங்கை முஸ்லிம்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுமா? நான் கேட்கிறேன். வெளிநாட்டுக்கு கொடுப்போம், இலங்கை முஸ்லிம்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுமா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் சொல்றேன், இது உரிமை அல்ல. அவர்களுக்கு அப்படி சொல்ல அதிகாரம் இருக்கிறது. உரிமை கொண்டு சொல்லாதீங்க. முஸ்லிம்களோட உரிமை சொல்லிக்கொண்டு தாரை வாழ்க்காதீர்கள். அது உங்களோட பிரச்சனை என்று சொல்லி என்ன செய்யுங்க? அப்படி போனா பிரச்சனை முடியுது. அடுத்தது, முஸ்லிம்களோட உரிமையை கொண்டு போய் மாற்று மதத்தோடு கொடுக்கலாமா? அவர்கள் விமர்சிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உங்களோட உரிமையை கொண்டு ஏன் எங்களை திணிக்கிறீங்க? அப்படித்தானே? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்களோட தொழுகையை கொண்டு போய் உங்களோட வடக்கு சிறந்த தொழுகைன்னு சொல்லலாமா? நான் கேட்கிறேன்.
இது உரிமை. உங்களோட வணக்க செலவுகளை செய்யணும்னு சொல்லலாமா? நோம்பு பிடிக்கிறது முஸ்லீம்களோட உரிமை, நீங்களும் செய்யணும்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஆனா ஹலால் சர்டிபிகேட் பொறுத்த வகையில நீங்களும் சர்டிபிகேட் அடிங்கன்னு என்ன செய்யலாம்? மாற்று மதத்தவர்களுக்கு சொல்லலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நீங்கள் முதலாவது வழங்க வேண்டியது தெரியுமா? ஹலால் என்பது ஒரு முஸ்லிமுடைய உரிமை. ஏண்ட கழுத்துல கத்திய வச்சு வண்டி அரைச்ச சாப்பிடுன்னு சொன்னா நான் சாப்பிட மாட்டேன், உயிரை கொடுப்பேன் என்ன செய்யலாம்? போராடலாம். அந்த அது என்னுடைய உரிமை. மதுபானத்தை கொண்டு வந்து தந்து இதை குடி என்று சொன்னால் நான் குடிக்க மாட்டேன், ஏன்? அது என்னுடைய உரிமை. ஜம்மியத்துல் உலமா அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா உலமா சபையும் ஒன்று சேர்ந்து பண்டிகை ஹலாலாக்கலாமா? முடியாது. ஏன்? அது முஸ்லிம்களோட உரிமை, அதை யாருக்கும் கை வைக்க இயலாது. இந்த ஹலால் சர்டிபிகேட் விவகாரம் இருக்கு தானே, அது நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அது முஸ்லிம்களுடைய உரிமை அல்ல. அது ஜம்மியத்துல் உலமா 2000 ஆண்டுல இருந்து அவர்கள் ஒரு சில லாபம் கருதி, அவர்களுக்கு அல்ல, ஒரு சில லாபம் கருதி இலங்கை அரசாங்கத்துக்கும் மாற்று மத கம்பெனிகளுக்கும் லாபம் கருதி கொடுக்கப்பட்டதுதான் இந்த ஹலால் சர்டிபிகேட் என்பதை நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் நலனுக்காக கொடுக்கப்பட்டது ஒரு பகுதி, முஸ்லிம்களுக்கு இலகுபடுத்தப்பட்டது ஒரு பகுதி. கொடுக்கப்பட்டது எதற்கு தெரியுமா? இலங்கை அரசாங்கத்தின் லாபத்துக்கும் மாற்று மத கம்பெனிகளுடைய லாபத்துக்கும் தான் கொடுக்கப்பட்டது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதனால தான் நான் சொல்றேன், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹலால் சர்டிபிகேட் விவகாரம் இருக்குதானே, இதை வைத்து இந்த சமூகத்தை அடக்கி இருக்கலாம். எந்த சமூகத்தை? இன்றைக்கு 10 பேர் 15 பேர் இருந்து கொண்டு 2000 லட்சம் பேர் இருந்து கொண்டு முஸ்லிம்களை எதிர்க்கின்ற இந்த கூட்டத்தை ஹலால் சர்டிபிகேட்டை வைத்து அடக்கி இருக்கலாம். அல்லாஹ் மூமின்களுக்கு பலத்தை கொடுத்துத்தான் இருக்கிறான். ஆனால் எந்த இடத்தில் விரலை அடிக்க வேண்டுமோ, எந்த இடத்தில் ஆணியை அடிக்க வேண்டுமோ அந்த இடத்துல அடிக்க தவறிட்டாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொன்னாங்க, முஸ்லிம்களோட உரிமை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அதுல உயிர் போனால் உறுதியாக அதான் மூமின் கிடையாது. ஆனா கடைசி தாரை பார்த்துட்டு வந்தாங்க தெரியுமா? நாங்கப்பா முஸ்லிம் சமூகத்துல கழுத்துல கௌத்த போட்டு வச்சிருக்கிறோம், வேண்டிய உரிமையை பாருங்க, உங்களுக்கு குரல் கொடுக்க யாரும் இல்லை என்ற நிலைமையில இந்த ஹலால் விவகாரத்தில் முஸ்லிம் சமூகம் போயிருக்கிறதுன்றதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன செய்திருக்கலாம்? எங்கே ஆணை அளித்திருக்கலாம்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது என்ன தெரியுமா? முதலாவது எங்க போயிருக்கணும் சொன்னா ரோட்டுக்கு இறங்கி இருக்கணும். யாரு? தன் மனிதர்கள் அல்ல. எந்த சமூகம் எங்களை வழிநடத்தியதோ அந்த அமைப்பு ரோட்டுக்கு இறங்கி இருக்கணும். 1 லட்சம் முஸ்லிம்களை பாதையில திரட்டி கொண்டு, 1 லட்சம் முஸ்லிம்களை பாதையில திரட்ட முடியாதுன்னு கேட்குது. ஒரு சும்மால திரட்டலாம். முஸ்லிம்கள் அப்படிப்பட்டவர்கள். ஜம்மியத்துல் உலமா அழைத்தால் ரோட்டுக்கு இறங்க தயார். அது வரைக்கும் மௌனிகளாக இருக்கிறார்கள், பொறுமைசாலிகளாக இருக்கிறார்கள். அந்த ஜம்மியத்துல் உலமா 2வது நாள் மாரகமையிலே கூட்டம் போட்ட அடுத்த நாள் என்ன செய்திருக்கலாம்? கொழும்புல அமைதி பேரணி ஏற்பாடு செய்திருக்கலாம். எதற்கு தெரியுமா? அவர்கள் 3000 பேரோடு கூட்டம் போட்டு எங்களுடைய உரிமையிலே கையடிக்கிறார்கள். நாங்கள் 1 லட்சம் பேரை அழைத்து நாங்கள் கேட்கிறோம், எங்களுடைய உரிமையை கையடிக்க இவர்கள் யார்? கேட்டிருக்கலாமா இல்லையா? கேட்டிருக்கலாமா இல்லையா? என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? மௌனியாக இருந்தார்கள். கேட்டிருக்கலாம். இந்த நாட்டின் ஜனாதிபதி எங்களை நோக்கி ஹலால் சர்டிபிகேட்டை எடுங்கள் என்று சொன்னால் அதை கிழித்து வீச தயார். இந்த சின்ன கூட்டம் யார்? எங்களுடைய உரிமைகளை கையடிக்க என்று கேட்டிருந்தால் 2 வழியாக இருக்கும். இவங்களை யார் உருவாக்கி இருக்கிறார், இவர்களை யார் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் உண்மை தகவல் வெளிப்பட்டிருக்கும். அல்லது அந்த கூட்டம் ஒளிந்து மறைவதற்கும் அந்த போராட்டம் காரணமாக இருந்திருக்கும். தவறிவிட்டார்கள். அல்லாஹ் போதுமானது. 2வது தெரியுமா? 2வது ஆணி அடிக்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா? அந்த கட்டத்திலே இந்த ஹலால் சர்டிபிகேட் விவகாரம் இலங்கை முஸ்லிம்களுடைய உரிமை அல்ல, அது ஜம்மியத்துல் உலமா இலங்கையின் வருமானத்துக்காகவும் மாற்று மத சகோதரர்களின் கம்பெனியின் வருமானத்துக்காகவும் கொடுத்த உண்டு. இன்றைக்கு அதை நாங்கள் கிழிச்சி வீசுறோம். வீசி இருந்தா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் போதுமானவன். 1 மாசம் எப்படி இந்த வெண்டோலங்கா வந்ததோ அது போன்று ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் வந்து எல்லா கம்பெனிகளும் வந்து என்ன செய்திருக்கும்? எங்களுக்கு ஹலால் சர்டிபிகேட் தேவைப்பா அப்படின்னு கேட்டிருந்தா என்ன சொல்லிருக்கலாம் தெரியுமா? எந்த சமூகம் எங்களை எதிர்க்கிறதோ அந்த கூட்டத்தின் தலைவருடைய கடிதத்தோடும் அவருடைய செயலோடும் வா, நான் உனக்கு ஹலால் சர்டிபிகேட் தருகிறேன் என்று சொன்னால் இந்த இலங்கையில முஸ்லிம்கள் ஜெயினா வாழ்ந்திருக்கலாமா இல்லையா? நான் கேட்கிறேன். அன்பான இஸ்லாம் ஏன் சிந்திக்கவில்லை? அல்லாஹ் ஆலம். எதற்கு ஒரு முஸ்லிம் பயப்பட வேண்டும்? அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ்வை பற்றிய ஆழமான நம்பிக்கை, சரியான
எதுக்கு பயந்தாங்க, ஏன் இதை பறி கொடுத்தாங்க, அல்லாஹ் ஆலம். நாங்கள் சொல்கிறோம், இந்த வேலையை ஆரம்ப கட்டத்தில் செய்திருந்தால் இந்த இலங்கை அரசாங்கம் அந்த கூட்டத்தை அழித்திருக்க கூடும், அல்லது ஹலால் சர்டிபிகேட்டை அவர்கள் வாக்குமூலத்தோடு கடிதத்தோடு என்ன செய்திருக்கலாம், கொடுத்து அவர்களை அடக்கியிருக்கலாம். இந்த ரெண்டையும் அல்லாஹ் போதுமானவன். செய்ய தவறிவிட்டு கடைசி வரைக்கும் உரிமை குரல் கொடுத்து கடைசியில் என்ன செய்தார்கள் தெரியுமா? அதுல வேற பெரிய வேலை தெரியுமா நடந்தது? அல்லாஹ் போதுமான அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, திருப்பியும் சொல்கிறேன், இந்த ஹலால் சர்டிபிகேட் விவகாரத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு பகுதி நலவு இருக்கிறது. அதை விட பெரும் பகுதி நலவு யாருக்கு தெரியுமா? இலங்கை அரசாங்கத்துக்கும் மாற்று மத கொம்பனிகள்ன்றதுக்கு விளங்கி போங்க, உறுதியாக விளங்கிக் கொள்ளுங்கள். அங்க ஆணி அடிச்சிருந்தா இந்த பிரச்சனையை முட்டுக்கட்ட வச்சு என்ன செஞ்சிருக்கலாம், தடுத்திருக்கலாம் சகோதரர்களே. என்ன காரணம், என்ன அச்சம், மறைமுகமாக என்ன வீதி, அல்லாஹ் போதுமானவன். கடைசி கட்டம் என்ன நடக்கிறது? கடைசி கட்டம் என்ன நடக்கிறது? அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள், நாங்கள் உள்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம், வெளிநாட்டுக்கு கொடுப்போம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் வெளிநாட்டுக்கு கொடுக்க வேண்டும்? இலங்கை முஸ்லிம்களுக்கு இல்லாத ஒன்று ஏன் வெளிநாட்டுக்கு கொடுக்க வேண்டும்? அவர்கள் விரும்பி இந்த முடிவை எடுத்தார்களா, அல்லது எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள்? அல்லாஹ் ஆலம். ஆனால் எடுத்த முடிவு இருக்கிறதா, அது மிகப்பெரிய விபரீதம். ஏன் தெரியுமா? முஸ்லிம்களுடைய சொத்தை எடுத்து அதுக்கு செலவழிச்சு அவர்களுடைய சொத்தை வச்சு நான் அடுத்தவனுக்கு ஹலால் சர்டிபிகேட் கொடுக்க போறாங்க. அது தாக்கு பிடிச்சா கேட்கிறேன். அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஈமானோடும் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடும் நிற்க வேண்டிய நிலையில் நின்றிருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் எங்களுக்கு வந்திருக்கும். விட்டார்கள், விட்டு கொடுத்தார்கள், ஏதோ சமாளிப்பு செய்ய பார்த்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த கட்டம் ஹலால் விவகாரம் முடியவில்லை, ஹலால் விவகாரம் முடியவில்லை. இந்த உலமாக்கள் இதை விட்டுவிடவில்லை என்றால் அவர்களை எப்படி அடக்க வேண்டும் என்ற முறை எங்களுக்கு தெரியும் என்று என்ன செய்கிறார்? முஸ்லிம்களுக்கு வெளிப்படையாக கையளிக்கிற ஒரு நிலைமையை காட்டுகிற ஒரு நிலைமையை யார் உருவாக்கியது? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த பிரச்சனை தெரியுமா? முஸ்லிம் சமூகம் இன்னும் யோசிக்கல. அடுத்த பிரச்சனை தெரியுமா? உரிமை 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 என்று குரல் கொடுத்து விட்டு கடைசியில் இறங்கினார்கள் அல்லவா? அந்த இடம் மிக பயங்கரமான இடம். ஏன் தெரியுமா? உரிமை இல்லாத ஒன்றுக்கு உரிமை என்று பட்டம் சூட்டி அதை தாரை பார்த்தார்கள். அடுத்தது இருக்கிறதுனா உரிமை விளங்குதா? தாடி உரிமை, அபாயா உரிமை விளங்குதா? சும்மா நடத்துறது உரிமை, பாங்கு சொல்றது உரிமை. உரிமை இல்லாததுல இறங்கி என்ன தெரியுமா சுருக்கம்? இந்த பாரப்பா, முஸ்லிம்களை வழிநடாத்த அரசியல்வாதிகளும் இல்ல, முஸ்லிம்களை வழிநடாத்த முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்க உலமாக்களும் இல்ல. நீ வேண்டியதுல கை வைக்கிற நிலைமையில தான் கொண்டு போய் கொடுத்திருக்கு. அல்லாஹ் என்னை உங்களை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசி கட்டம் இந்த பிரச்சனையுடைய எந்த அளவுக்கு சொன்னா பாருங்க சகோதரர்களே, அந்த எங்களை இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய அந்த கூட்டம் ஹலாலுக்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுத்திருக்கு. பார்த்திருப்பீங்க, நோட்டீஸ் வாசிச்சிருப்பீங்க. ஹலாலுக்கு என்ன வரைவிலக்கணம் தெரியுமா கொடுத்திருக்குது? முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்காக கொடுப்பதுதான் ஹலால், முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்காக கொடுப்பதுதான் ஹலால் என்று வரைவிலக்கணம் சொல்லிவிட்டு பின்னால் அவங்க கேட்கிற கேள்வி அவர்களுக்கு நியாயம். என்ன கேட்கிறாங்க தெரியுமா? முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்ததை, முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்ததை நீங்கள் உங்களுடைய மத தலைவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம். இந்த கேள்வி நியாயமா இல்லையா? இந்த கேள்வி நியாயமா இல்லையா? முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்தத நீங்க கொண்டு போய் உங்களோட மதகுருமாருக்கு கொடுக்குறீங்க, ஏழுமா? நீங்க கொண்டு போய் உங்களோட யார் நீங்க வணங்கக்கூடிய அவர் இருக்கிறார் தானே, அவருக்கு கொடுக்குறீங்க. இது ஏழுமா? இந்த கேள்வி அவர்களுடைய பக்கத்தில் நியாயமா இல்லையா? நான் கேட்கிறேன். இன்று வரைக்கும் ரேடியோவிலே பேசினார்கள், முஸ்லிம் நிகழ்ச்சியிலே பேசினார்கள். இந்த ஹலாலுக்குரிய வரைவிலக்கணத்தை இன்று வரைக்கும் முஸ்லிம்களுக்கு தெளிவுபடுத்தினார்களா? நான் கேட்கிறேன். முஸ்லிம்களுக்கு ஹலால் என்றால் என்னவென்று தெரியுமா என்று கேட்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சுருக்கமா சொல்லிட்டு போனாங்க, ஆகுமாக்கப்பட்டது ஹலால், தடுக்கப்பட்டது ஹராம். அது வார்த்தைக்குள்ள அர்த்தம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஹலால் ஹராத்தை விளங்கப்படுத்தி இருந்த ஒரு ப்ரோக்ராம் போட்டு மேடை போட்டு ஹலால் ஹராத்தை விளங்கப்படுத்தி இருந்தா ஒவ்வொரு மாற்று மத சகோதரனுக்கும் விளங்கி இருக்கும் ஹலால் எங்களுக்கு நல்லது என்று. விளங்கப்படுத்த தவறிவிட்டார்கள். அவர்கள் அந்த தவறான வரைவிலக்கணத்தை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கும் என்ன செய்கிறார்கள்? ஹலாலை பைசலிப்போம் என்று போகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று வரைக்கும் இந்த ஹலாலுக்குரிய சரியான விளக்கம் என்ன செய்யப்படவில்லை. என்ன சொல்றாங்க? நாங்க ஹலால் சர்டிபிகேட் கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா? ஏனப்பா பிரஷுக்கு கொடுத்தீங்க, அதுக்கு ஒரு காரணம். ஏனப்பா கொத்தமல்லி கொடுத்தீங்க, அதுக்கு ஒரு காரணம். காரணம் சொல்லிக் கொண்டு போகிறார்களே தவிர ஹலால் என்றால் என்னவென்று இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது என்ன தெரியுமா? இந்த விவகாரம் தமிழ் மொழியிலே முஸ்லிம்கள் மட்டத்தில் பரவலாக பேசப்படுகிறது. நான் கேட்கிறேன், முஸ்லிம்கள் 100% ஜமியத்துல் உலமா விதிகள்
இருக்கிறாங்க, ஒரு சாரார தவிர. 100% ஜம்மியத்துல் உலமா சரியா நம்பிதான் இருக்கிறார். இன்றைக்கும் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா உலமாக்கள் எடுத்த முடிவு சரியாகத்தான் இருக்கும். அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு போய் திருத்தி விளங்கப்படுத்த தேவையில்லை. யாருக்கு விளங்கப்படுத்தணும்? ஹலால் என்றால் என்ன என்ற ஒரு நோட்டீஸ் ஆடி, ஒரு போஸ்டர் ஆடி, ஒவ்வொரு மாற்றமான சகோதரர்களுடைய வீட்டுக்கும் பங்குடு, அதைத்தான் சொல்லியிருக்கணும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் செய்யவில்லை? இன்றைக்கு ஒரு முஸ்லிம் சகோதரன் வியாபாரம் செய்கிறான், அந்த பொருளை எடுத்துக்கொண்டு ஒரு மாற்று மத சகோதரன் கடைக்கு போய் என்ன செய்யலாம் இருக்குது? நிக்கேல தெரியுமா காரணம்? நிக்கேல தெரியுமா அடிப்பானோ ஏசுவானோன்ற பயம். ஏனப்பா இவ்வளவு மோசமான ஒரு நிலையில முஸ்லிம் சமூகத்தை கொண்டு போய் வைக்கணும். இந்த ஹலாலை மாத்திரம் சரியாக விளங்கப்படுத்தி இருந்தால் ஒரு பிரச்சனை வராது சகோதரர்களே. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஹலால் என்றால் என்ன? ஹலால் என்பது உணவோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டதா? இல்லை. நீங்கள் குர்ஆன் ஹதீஸை படிச்சு பார்த்தா ஹலாலை பத்தி அல்லாஹ் தெளிவாக சொல்லல. இதெல்லாம் ஹலால் என்ன சொல்லல. அந்த அறிஞர் பேசுகிற பொழுது சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு 4000 பொருளுக்கு நாங்க ஹலால் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறோம். ஹலால் சர்டிபிகேட் பொருள்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சா 4000 அல்ல 40,000க்கு கொடுத்தாலும் முடியாது. 40,000க்கு கொடுத்தாலும் முடியாது. ஏன் தெரியுமா? ஹலாலை மட்டிட முடியாது. உலகத்தில் இருக்கிற அனைத்தும் ஹலால். அல்லாஹ் ஹராமாக்கியதை தவிர ஹராத்தை தான் குறிப்பிட்டு சொல்லலாம். ஹராத்தை தான் குறிப்பிட்டு சொல்லலாம். ஹலாலை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹலால் விவகாரத்தில் ஈடுபட்டவர்கள் ஹராம் சர்டிபிகேட் கொடுத்திருந்தால் அதை வச்சு நெஞ்சை நிமிர்த்தி பேச இருக்கலாம். ஒன்றுக்கும் தேவையில்லை. மதுபானம் அதுக்கு ஹலால் சர்டிபிகேட் எங்க கொடுக்க? ஹராம் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்குதா? முஸ்லிம்களுக்கு ஹராம்னு தெரியும், அதனால தவிர்த்து வாழ்றாங்க. அடிசில ஹராம் முஸ்லிம்கள் பாதிக்க நாங்க தடை பண்ணி இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கிற பணியிலே ஈடுபட்டவர்கள் ஹராத்துக்கான அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கிற பணியிலே ஈடுபட்டிருந்தால் இன்றைக்கு இந்த ஹலாலை எதிர்க்க பேசுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பதில் கொடுப்பதற்கு அது காரணமாக இருந்தது. எந்த அடிப்படையில் தெரியுமா? இன்றைக்கு சிகரெட் இருக்குது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த புகைத்தல் பாவனை முஸ்லிம்கள் நிறையவே செய்கிறார்கள். ஒன்றும் தேவையில்லை. இந்த சிகரெட் குடிப்பது ஹராம். முஸ்லிம்கள் உடல்நலனுக்கு தீங்கை தருவதை செய்யக்கூடாது. இதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது என்று கொடுத்திருந்தால் மேடை போட்டு பேசியிருக்கலாமா இல்லையா? நாங்க ஹலாலுக்கு மட்டும் கொடுக்கிறோம் இல்லப்பா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இலங்கைக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாட்டு ஜனாதிபதி வந்தவுடனே என்ன செய்தார்? புகைத்தல் ஒழிப்புக்கு ஒரு திட்டம் போட்டாரா இல்லையா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிற ஒரு வேலையை இதனூடாக செய்திருக்கலாமா இல்லையா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று பாருங்கள், ரிசானா நபியுடைய விவகாரம் சூடு பிடித்தது, அப்படித்தானே? அதையும் ஒரு முஸ்லிம்கள் ஒரு சாரார் விமர்சித்தார்கள். ஒரு சாரார் பெற்றோருக்கு குறை சொன்னார்கள், ஒரு சாரார் சவுதி கவர்மெண்ட்டுக்கு குறை சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது தெரியுமா? ஒரு பெண்மணி ஆண் துணை இல்லாமல் வெளிநாட்டுக்கு செல்லலாமா? ஹராம். ஒரு பெண்மணி ஆண் துணை இல்லாமல் வெளிநாட்டுக்கு செல்வது, அதுவும் அங்கே சென்று அந்நியாவுடைய வீட்டிலே தனித்திருப்பது ஹராமா இல்லையா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை எதிர்க்கிற அந்த அமைப்பு 10 கோரிக்கையை வைத்தது. அந்த 10 கோரிக்கைகள் என்ன தெரியுமா? இலங்கை பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாது, அரபு நாட்டுக்கு அனுப்பக்கூடாது. அவர்கள் வைக்கிறாங்க, நீங்க தவாஃப் செய்யறதாக இருந்தால் காபத்துல்லாஹ்க்கு வெளியால தான் தவாஃப் செய்யணும். காட்டி கொடுத்தாங்களா இல்லையா? எது மார்க்கமோ அதை சரியாக காட்டி கொடுத்தாங்க. எது மார்க்கம் இல்லையோ அது இருக்கிற மாதிரி இருக்கட்டும் போனாங்க. பிரச்சனை வருது, இந்த பள்ளியை கட்டி கொண்டிருக்கிறோம், இந்த பள்ளியை கட்டி கொண்டிருக்கிறோம். பிரச்சனை, 2வது மாடியை கட்டுங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு, இல்ல 2வது மாடியை கட்டில விட்டு கொஞ்சம் பெருசாக்குங்கன்னு சொல்றாங்க. பிரச்சனை வருது. இதுல சமாளிப்பு செய்யணுமா இல்லதா? இதுல விட்டு கொடுக்கணுமா இல்லதா? சரியப்பா 2வது மாடியை கட்டத்துல முன்னுக்கு பெருசாக்குன்னு முடிவை மாத்துங்க.
ஆனா உங்களோட பள்ளியில கூட்டு துவா இல்ல, நீங்க கூட்டு துவா உருவாக்குங்க ஒரு சாரா சொன்னா இதுல சமாளிப்பு செய்யலாமா? இதுல விட்டு கொடுக்கலாமா? பள்ளி தலைவர் பிரச்சனை, ஒரு சாரா சொல்றாங்க இந்த தலைவரை வைக்காதீங்க, இன்னொருத்தர் சொல்றாரு வைங்க, பிரச்சனை வருது. ரெண்டு பேரை கருத்தை விட்டு தலைவரை தூக்கி வீசி வேறொரு தலைவரை போடுங்க, இதுல விட்டு கொடுக்கலாம். ஆனா உங்களோட பள்ளியில சுபகு குணூத்து இல்ல, சுபகு குணூத்தை வைங்கன்னு ஒரு சாரா சொன்னா இதுல விட்டு கொடுக்கலாமா? இதுல சமாளிப்பு செய்யலாமா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்க விவகாரத்தில் விட்டுக் கொடுக்க முடியாது. சொந்த பிரச்சனையா, சொந்த விவகாரமா, தாராளமாக விட்டுக் கொடுக்கலாம். சொந்த பிரச்சனையை விட்டுக் கொடுக்கலாம், மார்க்க விவகாரத்தை என்ன செய்ய முடியாது, விட்டுக் கொடுக்க முடியாது. எனவே நாங்கள் அடித்து சொல்கிறோம், ஜம்மியத்துல் உலமாவை பொறுத்தவரையில் இந்த ஹலால் சர்டிபிகேட் விவகாரத்தை தூக்கி வீசியது 100% சரி. ஆனா இந்த கட்டத்தில் தூக்கி வீசினது பிழை. இது முதலாவது. உரிமை 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 என்று பேசிவிட்டு உரிமையை தூக்கி கொடுத்துட்டு போகலாது. இது உரிமை அல்ல முஸ்லீம்கள, இது ஜம்மியத்துல் உலமாவோட சொந்த பிரச்சனை தூக்கி வீசியிருந்தா அதனால முஸ்லீம்களுக்கு பாதிப்பு இல்லை. விளங்குதா? இது முஸ்லீம்கள உரிமையாக்கி போட்டு கடைசி கட்டம் 7வது கட்டத்தில் தூக்கி கொடுத்துட்டு போனா முஸ்லீம்கள் எதிர்காலம் கேள்விக்குறியா போயிடும். விளங்குதா? எந்த அளவுக்கு போயிட்டதுன்னா இந்த பிரச்சனை இன்னைக்கு முஸ்லீம்கள் யோசிக்கிறாங்க, ஏதோ நம்பி இருந்த உலமா சபை இதுக்கு பிறகு யாரை நம்புறதுன்ற நிலைமையில வந்து நிற்கிறாங்க. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசி கட்டம், கடைசி முடிவு விட்டுக் கொடுக்கலாம், சமாளிப்பு செய்யலாம். எதுல? சொந்த பிரச்சனை, சொந்த விவகாரத்தில் விட்டுக் கொடுக்கலாம். அல்லாத மார்க்க விவகாரங்கள் என்ன செய்ய முடியாது, சமாளிப்பு செய்து ஈமானை பறிகொடுத்த நிலையில் நானும் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மௌத்தாகிவிடக் கூடாது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பிரச்சனைகள் வரலாம். இதற்கு பிறகு பிரச்சனை வந்தால் அதை எப்படி கையாள வேண்டுமோ, எந்த இடத்தில் ஆணி அடிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் எங்களுடைய தலைவர்கள் அடித்தால் நிச்சயம் என்ன செய்யலாம், இதை நிறுத்தலாம். இல்லை என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய எதிர்காலம் ஒட்டுமொத்த கேள்விக்குறியாக மாறும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே கடைசி கட்டம் நபிகளால் சொன்னதற்கமே எங்களை நாங்கள் பாதுகாக்கிற ஒரு பணியில் ஈடுபடலாம், அதை யாருக்கும் தடுக்க முடியாது என்பதை உள்ளத்திலே ஆழமாக எடுத்துக் கொண்டு அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, யாரும் யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நடந்த பிரச்சனை நடந்து முடிந்து விட்டது, நடந்த பிரச்சனை நடந்து முடிந்து விட்டது. அடுத்த பிரச்சனை நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. அதுக்கு என்ன பதில் கொடுக்கலாம், அதுக்கு என்ன மாற்றீடு செய்யலாம் என்பதை முஸ்லிம் சமூகம் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து முடிவெடுக்குமானால் நிச்சயம் என்ன செய்யலாம், வெற்றி கொள்ளலாம் என்பதில் சந்தேகம் இல்லை. இல்லை என்றால் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது. எந்த அளவுக்கு சொன்னா, திருப்பி புதிய நியூஸ், நாளைக்கு அபாயா பிரச்சனையா, எல்லாம் நோம்பு பிடிச்சி துவா கேளுங்க, எல்லாம் 5 நேர தொழுகையிலே குனூத் விவகாரமாப்பா இது, நோம்பு பிடிக்கிற விவகாரமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தார்கள். 1-2 சகோதரர்களே, நபிகளாக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பிரச்சனை தான். எந்த பிரச்சனைக்காவது நபிகளால் நோம்பு பிடிச்சி துவா கேட்டாங்களா? ஏன் நபிகளால் செய்யாத மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மதீனாவுடைய 10 வருட காலத்தை எடுங்கள், பலவிதமான பிரச்சனைகளுக்கு முன் கொடுத்தார்கள். அந்த பிரச்சனைகளை எல்லாம் நபிகளால் ஈடு செய்தார்களே அல்லாமல் குனூத்தோதுகள் மக்கள் என்ன செய்யல, வழக்கல்ல. நபிகளால் குனூத்தோதின் ஒரே கட்டம் என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனையை சந்தித்தார்கள், அந்த பிரச்சனைகளுக்கு நபிகளால் நோன்பு கொடுக்க முடியாமல் போனது, அதுக்கு மட்டும்தான் குனூத். அந்த பிரச்சனை இன்னும் முஸ்லிம்களுக்கு வரல. வழங்குதா? அந்த பிரச்சனை இன்னும் முஸ்லிம்களுக்கு வரவில்லை. வாரத்துக்கு முன்னாலே பொறுமையாயிரு இன்னும் என்ன அல்லாஹ் ஆச்சரியமா இன்னைக்கு வேற ஒரு பயம் போகுது. வர நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌவி வல் ஜூஇ வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸனத்தோதி, உயிர்களை பறிச்சும் பொருளாதாரத்தை பறிச்சும் பயத்தின் மூலமும் அல்லாஹ் சோதிப்பான். பொறுமையா இருக்கிறவங்களுக்கு என்ன அது, இதுக்குள்ள வசனமாப்பா இது போராடுற கட்டத்தில் உள்ள பிரச்சனை. போராட்டத்தை விட்டு போட்டு முஸ்லிம்கள் என்ன செஞ்சிடப்படா, வீட்டுக்குள்ளுக்கு வச்சு எல்லா உரிமையும் என்ன காவு கொண்ட ஒரு நிலைமை முஸ்லிம்களுக்கு வந்துடக்கூடாது. எனவே ஒரு கட்டம் இருக்கிறது, அந்த கட்டத்தில் என்ன செய்துதான் ஆக வேண்டும். போராட வேண்டிய கட்டத்தில் போராடினால்தான் முஸ்லிம்களுக்கு வெற்றி வரும். ஆனா யார் போராடுறது, இதுதான் பிரச்சனை. அரசியல்வாதிகளை முன்னிறுத்தி போராடலாம், அல்லது இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற எங்களுடைய உலமா சபை, முஸ்லிம்களுக்கு தலைமை என்று சொல்கிற அந்த உலமா சபை முன்னிறுத்தி என்ன செய்யலாம், யாருக்கும் பயப்படாமல் அமைதி பேரணிகள் நடத்தலாம். அதற்குண்டாகத்தான் என்ன செய்யலாம், எங்களை ஜனத்தை காட்டி எங்களை பலத்தை காட்டி தான் என்ன செய்யலாம், ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடலாம்ன்றதை யாரும் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு கண்டால் அதை முடிவுக்கு கொண்டு வரலாம், அந்த அடிப்படையில் பிரச்சனைகளை கையாண்டு முஸ்லிம்களை வீரம் உள்ளவர்களாக, முஸ்லிம்களை உற்சாகம் உள்ளவர்களாக மாற்றுகிற ஒரு
நிலை எங்களுடைய சமூகத்தில் வர வேண்டும் என்பதை வேண்டிக் கொள்கின்றேன். வல்லவன் ரஹ்மான் எந்த ஒரு கட்டத்திலும் ஈமானை விட்டு விடாமல், இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்காமல், ஈமானை இஸ்லாத்தை பாதுகாக்கிற நிலையில் என்னை உங்களை வாழச் செய்து அதே நிலையில் மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த மாதம் சந்தேகங்கள்